வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். ஜென்ல வந்து மொத்தம் 3 பார்ட்டு. அதுல பார்ட்ல உள்ள 30 நம்ம பார்த்துருக்கோம். அந்த 30 முதல்ல இப்போ 30 நம்ம இப்ப ஷார்ட்டா பார்த்துட்டு மீதி உள்ளதுல நம்ம விரிவா பார்ப்போம். பார்ட் 2. பகுதி 1, உங்கள் சுயத்திற்கு உற்சாகத்தையும் வலிமையும் கொடுப்பதற்கான 30 வழிகள். ஃபர்ஸ்ட் முதல் வந்து வெறுமைக்கு நேரம் ஒதுக்குங்கள். உங்களோட அன்றாட வாழ்க்கையில பெருமையா இருக்கிறதுக்கான நேரத்தை ஒதுக்குங்கள் அப்படிங்கிறது. 2, தினமும் 15 நிமிடம் முன்னதா எழுதுங்கள். நம்ம தினசரி இருக்கிற அவசர வாழ்க்கையில ஒரு 15 நிமிஷம் முன்னதா எழுந்து இந்த இயற்கை சூழலை ரசிச்சு அனுபவிங்க. பறவைகளின் கீச்சொலிகளை, இந்த சூரிய வெளிச்சத்தை அப்படிங்கிறது. 3, அதிகாலை காற்றை ரசித்து அனுபவிங்கள். எல்லா நாளும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றம் இருக்கு. அந்த அதிகாலை காற்றை ரசித்து அனுபவிங்கள். 4, காலணிகளை கழற்றியவுடன் அருகருகே வரிசையாக அடுக்கி வைங்கள். ஒரு காலனியை கழட்டி வைக்கிறதுல ஒரு ஒழுங்கு இருக்கிற பார்த்தும் போதே நமக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. 5, உங்களுக்கு தேவையில்லாதவற்றை தூக்கி எறியுங்கள். அப்பதான் ஒரு லேசான இதயத்துடன் வாழ முடியும். வேண்டாத பொருட்கள் தூக்கி எறிவதிலிருந்து தான் உங்களோட இயல்பான வாழ்க்கையை தொடங்க வேண்டும். உங்களுடைய மேசையை ஒழுங்குபடுத்துங்கள். உங்களை சுத்தி இருக்க சூழல்ல எப்பவும் வந்து இப்படி வச்சிருக்கும்போது உங்க மனசு வந்து நல்ல வலிமையா இருக்கும். அதுக்கு முக்கியமானது சுத்தப்படுத்தும் போது உங்க மனசையும் அது பட்டை தீட்டுகிறது அப்படின்னு. மனம் கமல்கின்ற ஒரு கோப்பை காப்பியை தயாரிங்கள். இது வந்து நானே ஒரு விஷயத்த உருவாக்கி செய்யும்போது அதுல ஒரு உயிரோட்டம் கிடைக்கும். 8, காகிதத்தில் எழுதும் போது பேனாவை அக்கறையுடன் எழுதுங்கள். உங்க கவனத்தை வந்து அந்த எழுதும் போது வந்து எவ்வளவு கவனமா எழுதுறீங்களோ அது உங்க சுயத்தோட நடக்கிற ஒரு உரையாடலா இருக்கும். 9, உங்கள் குரலை பயன்படுத்த உரத்த குரலை பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள். நீங்க பேசுற சத்தம் வந்து உங்களுக்கே கேட்கணும். அப்படி கேட்கிற அளவுக்கு உரத்த குரலோட பேசும்போது வந்து உங்களை வந்து அது வந்து ஒரு நல்ல விதமா உணர வைக்கும். உங்களுக்கு உங்களுடைய எதை சாப்பிட்டாலும் 10, எதை உட்கொண்டாலும் எதை பருகினாலும் அதை இதயபூர்வமாக செய்யுங்கள். நமக்கு இந்த உணவு உருவாக்குறதுக்கு எத்தனை பேரோட உழைப்பு இருக்குங்கிறதையும் அவங்களுக்கு வேறொரு ஜீவன்ல இருந்து நமக்கு பயிரிடப்படுற ஒண்ணு நமக்கு கிடைச்சிருக்கிறத பாராட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பா இதை பாருங்க அப்படின்னு. 11, உணவு அருந்தும் போது ஒவ்வொரு கவலத்திற்கும் இடையே இடைவெளி விடுங்கள். இது வந்து நன்றி சொல்றதுக்கு. நம்ம ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு நடுவில் நம்ம இடைவெளி விடுறது வந்து அவங்க இதுல என்னன்னா சாப்பிட்டு ஒரு டிஸ்க கீழே வச்சுட்டு நன்றி சொல்லுவாங்க. சைவ உணவின் பயன்களை கண்டறியுங்கள். சைவ உணவு வந்து நமக்கு மிகச்சிறந்த அளவுக்கு மனசுக்கான அமைதியை கொடுக்குது. 13, உங்களுக்கு பிடித்தமான வார்த்தைகளை நாடுங்கள். அழகான வார்த்தைகளை வந்து நம்மளை சுற்றிலும் நம்ம இருக்கிற சூழல்ல ரூம்லையும் வைக்கணும் அப்படிங்கிறது. உங்களுடைய உடைமைகளை படிப்படியாக குறைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு இருக்கிறத வந்து செம்மையா பயன்படுத்தணும். நமக்கு தேவையில்லாத பொருட்களை எடுத்துடணும். இதுதான். அப்போ நமக்கு இருக்கிற உடைமைகள் அன்றாட பயன்படுத்துற விஷயங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். இருப்பவற்றை செம்மையாக பயன்படுத்துங்கள். 15, உங்களுடைய அறையை எளிமையாக வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு செய்வது உங்கள் மனதையும் எளிமையாக்கும். 16, வெற்றுக்கால்களுடன் நடந்து பாருங்கள். நம்ம ஒரு வெறுங்காலுடன் நடந்து பார்க்கும்போது வந்து நமக்குள்ள வந்து இயற்கையா நம்ம ஏந்து இருக்கிற ஒரு உணர்வு அது கொடுக்கும். 17, ஆழமாக மூச்சு விடுங்கள். நீங்கள் உங்க மூச்சை வெளியேற்றும் போது எப்பயுமே வந்து உங்களோட தொப்புள் கீழே உள்ள இடத்துல இருந்து உங்க கவனத்தை குமியுங்கள் அப்படிங்க. அது வந்து உங்களை அமைதியடைய வச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க இன்னும் ஆசுவாசமா இருப்பீங்க. மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஜாசன் தியான நிலையில் அமருங்கள். நம்ம உட்கார்ந்துருக்க பொசிஷன், நம்ம என்ன பொசிஷன்ல இருக்கோங்கிறது தான் இது முக்கியம். நம்மளால வந்து நேரா உட்கார்ந்து முதுகுத்தண்டு நேரா நிக்க வச்சு மூச்சை கவனிக்கிறதுங்கிறது தான் சாசன் தியானத்தோட இது. ஸோ மனசு அங்கங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற விஷயத்த முதல்ல நம்ம உட்கார்ற பொசிஷன்ல இருந்தே அதை வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான இதுல சாசன் தியான நிலையில் அமருங்கள். 19, நின்று கொண்டு செய்யும் ஒரு ஆசனத்தை முயற்சி செய்யுங்கள். நீங்க டிராவலிங்ல இருக்கோம், மற்ற இடங்கள்ல நின்றுட்டு இருக்கிற சூழல் இருந்தா கூட அதை கூட ஒரு தியானமா செய்யலாம். நின்று கொண்டே உங்களோட கவனத்தை வந்து அந்த தொப்புள் கீழே உள்ள இடத்துல அந்த சாசன் பயிற்சியை செய்யுங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. 20, உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயம் குறித்து கவலை கொள்வதில் நேரத்தை வீணாக்காதீர்கள். ஏன்னா கன நேரத்துக்கு நீங்கள் உங்களை வந்து பின்னால் விட்டு சென்றால் எப்படி இருக்குனால உங்க கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயத்துல உங்களை நேரத்தை வீணடிக்காம வச்சுங்க. மனசு ஒரு தெளிந்த நீரோடை போல் இருக்கும். ஒரு மனநிலையிலிருந்து 21, ஒரு மனநிலையிலிருந்து மற்றொரு மனநிலைக்கு மாறுவதில் வல்லவராக ஆகுங்கள். 22, மெதுவாக சுவாசியுங்கள். நீங்க அமர்ந்திருக்க நிலையும் உங்க சுவாசமும் உங்க மனசு இந்த 3ஐயும் ஐக்கியப்படுத்துறது தான் சாசன் தியானம்.
ஸோ உங்களோட பொசிஷன், உட்கார்ந்துருக்க பொசிஷன் உங்களோட சுவாசம். அப்போ எவ்வளவு மெதுவா சுவாசம் பண்றோமோ அந்த அளவுக்கு உங்க மூளைக்கு புத்துணர்ச்சியும் மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்கும். 23 உங்கள் கைகள் ரெண்டையும் ஒன்று குவியுங்கள். அதாவது வணக்கம் போடுறது. நம்ம போடுற வணக்கம்ங்கிறது ஒரு கை நாமளும் இன்னொரு கை மற்றவங்களையும் குறிக்குது. அதை அவ்வளவு உணர்வுபூர்வமா உணர்ந்து அந்த விஷயத்த பழக்குங்க. 24 தனிமையில் இருப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள். தனியா இருக்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்குறது உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இயற்கையுடன் உறவாடுங்கள். உங்களுக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு சின்ன குட்டி தோட்டத்தை உருவாக்கி அதுல நீங்க உங்களை ஆசுவாசப்படுத்துங்க. இயற்கையோட இணைந்திருங்கள். 24 உங்களுடைய உப்பரியில் ஒரு சிறு தோட்டத்தை அமையுங்கள். உண்மைதான். நீங்க எங்க இருந்தாலும் உங்க மனசை உங்களால கூர்த்திட்டிக் கொள்ள முடியும். நீங்க எந்த சூழல்ல எந்த இடத்துல இருந்தாலும் அதுக்கேற்ற சூழல் அமைச்சுக்கிட்டு நீங்க எங்க இருந்தாலும் உங்க மனசை உங்களால் கூர்த்திட்டிக் கொள்ள முடியும். 27 சூரிய அஸ்தமனத்தின் அழகை அள்ளி பருகுங்கள். இன்னும் ஒரு நாள் வாழ முடிந்தது குறித்து நன்றி சொல்லுங்கள். அந்த சூரியன் அஸ்தமனமாகிற அழகை ரசிச்சு இன்னைக்கு இன்னொரு ஒரு நாள் என்னால வாழ முடிஞ்சிருக்குங்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க. 28 உங்களால் இன்று செய்ய முடிகின்றவற்றை தள்ளி போடாதீர்கள். இன்னைக்கு உங்களால என்ன செய்ய முடிகிறதோ அதை செஞ்சு முடிச்சிருங்க. இரவில் தூங்குவதற்கு முன்பாக இனிமையற்ற விஷயங்கள் குறித்து சிந்திக்காதீர்கள். தினசரி தூங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ஒரு சாசன தியானத்தை செஞ்சுட்டு படுத்துங்க. உங்க மனச மறுநாளுக்கு தயார்படுத்துவதற்கான நேரம் இது. 25 30 இக்கணத்தில் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு உங்களால் முடிந்த அளவு சிறப்பாக முயற்சி செய்யுங்கள். அப்படின்னு அது சிறப்பான விஷயங்களுக்கு இட்டு செல்லும். இது 30 விஷயம் நம்ம இப்ப முடிச்சிட்டோம். இப்ப பார்ட் 2 பகுதி 2 வாழ்வதற்கான துணிச்சலையும் தன்னம்பிக்கையும் வளர்த்தெடுப்பதற்கான 30 வழிகள். 31 உங்களுக்குள் இருக்கும் இன்னொரு நீங்கள் யார் என்று கண்டுபிடிங்கள். அதாவது உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்க அந்த கதாநாயகனை, அந்த ஹீரோவை கண்டுபிடிங்க. உங்களுடைய கதாநாயகனுக்கு அளப்பரிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதாவது நீங்க இன்னும் அதிக சுதந்திரமாகவும் அதிக வசதியாகவும் வாழ விரும்பினா நான் இந்த வகையான மனுஷன், அந்த வகையான மனுஷன் அப்படின்னு நமக்கு நாமே ஒரு முத்திரையை குத்தி கொள்ளாமல் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்கிறது ஜென் 19 வலியுறுத்துகிறது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு எடுத்துக்காட்டை எடுத்து சொல்றேங்கிறாங்க. உங்களுக்குள் இன்னொரு நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த பதிப்பு நீங்கள் அறிந்துள்ள உங்கள் சுயத்தை விட அதிக சுதந்திரமானதாகவும் அளப்பரிய ஆற்றல் கொண்டதாகவும் இருக்கிறது. அதாவது உங்களுக்குள்ள இன்னொருத்தர் இருக்காரு. அது அந்த உங்க சுயத்தை விட அது இன்னும் சுதந்திரமாகவும் அளப்பரிய ஆற்றல் கொண்டதாகவும் இருக்குது. உங்களுடைய உண்மையான கதாநாயகன் உங்களுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஜென் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கதாநாயகன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஆசான். ஆசான், குரு, ஆசான் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம். ஒரு ஜென் துறவியை பத்தி ஒரு பிரபலமான கதையே இப்படி போகும். அந்த துறவி தன்னைத்தானே பார்த்து தனக்குள்ளே பேசுவார். ஏ ஆசானே என்று அழைப்பாராம். அவர் அதற்கு அவருடைய சுயம் என்ன அப்படின்னு கேட்பார். தனக்குள்ள கேள்வி கேட்பார். ஒரு ஆசானா குருவா ஏ ஆசானே என்று தன்னைத்தானே அழைப்பாரா. என்ன அப்படின்னு கேட்பாரு. நீ விழித்துக் கொண்டிருக்கிறாயா? ஆமா நான் விழித்துக் கொண்டிருக்கேன்னு சொல்லி இப்படி தொடர்ந்து பல்வேறு கேள்விகளை தன்னோட சுயத்திட்டே கேட்பாராம். தன்னோட சுயத்திட்டே கேட்டுக்கிட்டே இருப்பாராம். நம்ம ஒவ்வொருத்தரும் சமுதாயத்துல பல்வேறு கதாபாத்திரங்கள், பல்வேறு பாத்திரங்கள் வைக்கிறோம். நீங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவரா இருக்கலாம், இல்ல ஒரு அப்பாவா இருக்கலாம், இல்ல ஒரு இடத்துல வேலை செய்யற சமையல்காரரா இருக்கலாம். இது எந்த இடத்துல இருந்தாலும் நமக்குன்னு ஒரு மற்றொரு சுயம் இருக்கிறது. நமக்குள்ள வாழ்ற உண்மையான ஹீரோ தான் அவன். இந்த மற்றொரு சுயத்தை விழித்தெழ வைக்கிறதுக்கு உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யுங்கள். 32 இன்னும் நடந்திராத விஷயங்கள் குறித்து கலக்கம் கொள்ளாதீர்கள். இன்னும் நடக்கவே இல்லாத ஒரு விஷயத்தை குறித்து தொடர்ந்து கலக்கம் கொள்ளாங்க. ஏன்னா பதட்டம் தொட்டு உணரப்பட முடியாதது. பதட்டம் உண்மையிலே எங்கு உறைந்திருக்கிறது? போதி தர்மர் துறவிதான் ஜென்மதத்தை தோற்றுவித்தாருன்னு கருதப்படுது. அவர் தன்னோட போதனையில குயிக்கேங்கிற சீடனுக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஒரு முறை அவர் தன்னோட பிரச்சனையில தன் குருடன் பகிர்ந்துக்கும் போது, குருவே, என் மனம் எப்போதும் பதற்றமாக இருக்கிறது. அதை அமைதிப்படுத்த எனக்கு ஒரு வழியை காட்டுங்க. அதற்கு போதி தர்மர், உன்னுடைய பதற்றங்களை நான் தணிக்கிறேன். ஆனால் முதலில் நீ அவற்றை என்னிடம் எடுத்து வர வேண்டும். அவற்றை என் முன் படைத்து, இவைதான் என்னுடைய பதற்றங்கள், நீங்கள் இவற்றை சரி செய்ய வேண்டும் என்று நீ கூற வேண்டும். இதை நீ செய்யலாமா என்று கேட்டார். போய் தர்மர், உன்னோட பதட்டம் என்னெல்லாம் இருக்கோ அதை ஃபுல்லா எடுத்துட்டு கொண்டு என் முன்னாடி கொண்டு அப்படியே என் முன்னாடி படைச்சு இதுதான் என்னோட பதட்டம் அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கணும்னு சொல்லி கேட்கிறாரு.
இதை கேட்டது குயிக்கிறதுக்கு ஒரு விஷயம் முதன்முறையாக தெளிவாச்சு. பதட்டம்ங்கிற ஒண்ணு அவரோட மனசுல இருந்தது. ஆனா யதார்த்தத்துல அது தொட்டு உணரப்பட முடியாதாக இருக்குது. அவருடைய பயங்கள் தொட்டு உணரப்பட, அதாவது பதட்டம், பயங்கள் இதெல்லாம் வந்து தொட்டு உணரக்கூடியதா இல்லாது இருக்கு. அப்ப அதை போய் நீ உறும்புப்படியா பற்றி கொண்டால் இது எவ்வளவு பயனற்றது அப்படிங்கிறத இறுதியில அவர் உணர்ந்து கொண்டார். இன்னும் நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்தை குறித்து கவலைப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இப்போது நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் குறித்து மட்டும் சிந்தியுங்கள். கிட்டத்தட்ட எல்லா பதட்டமுமே தொட்டு உணரப்பட முடியாதவைதான். அப்போ அதை வந்து நீங்க தான் உங்க சொந்த மனதால உருவாக்கப்படுறீங்க அப்படிங்கிறது. ஸோ பதட்டம் இல்லாம நடக்கிற விஷயத்துல நிகழ்காலத்துல இருங்க அப்படிங்கிறது தான் இது. 33, உங்கள் வேலையில் இனிமை காணுங்கள். வேலைதான் உங்களுடைய உள்ளார்ந்த ஹீரோ கொண்டாடுறது. அப்போ மகிழ்ச்சியை நீங்க உங்களுக்கு நீங்களே உள்ள பார்க்கணும். மகிழ்ச்சியை நீங்க உங்களுக்கு உள்ளே தான் கண்டுகொள்ள வேண்டும். ரின்சாய் சென் தன் சீடர்களுக்கு வந்து இவ்வாறு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் எங்கு சென்றாலும் ஒரு குருவாக நடந்து கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் எங்கு இருந்தாலும் அங்கு விஷயங்கள் உள்ளது உள்ளபடியே இருக்கும். நீங்க எங்க போனாலுமே ஒரு குருவா உங்களை நீங்களே கருதி பாருங்க அப்படிங்கிறாங்க. உங்களுடைய சந்தர்ப்ப சூழலால் எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்கொண்டுள்ள விஷயங்களை கையாள்வதற்கு உங்களுடைய உண்மையான சுயத்தை, உங்களுடைய உள்ளார்ந்த கதாநாயகனை வெளிக்கொணர உங்களால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற சுயத்தையும் உங்களுக்குள்ள இருக்கிற ஹீரோவையும் வெளிக்கொண்டுவதற்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யுங்க. அது எந்த சம்பந்தப்பட்ட சந்தர்ப்ப சூழலா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட விஷயங்களை ஹேண்டில் பண்றதா இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள இருக்கிற சுயத்தையும் உள்ள இருக்கிற ஹீரோ வெளிக்கொண்டதுக்கு தொடர்ந்து முயற்சிக்குங்க. நம்ம எல்லா விஷயத்தையும் இப்படி எதிர்கொண்டோம்னா ஒரு பேருண்மையை வந்து நாம எல்லாராலையும் கண்டுகொள்ள முடியும். அதுல நம்ம ஒரு பேரானந்தத்தை காண்போம் அப்படிங்கிறது அந்த துறையினுடைய போதனையின் அர்த்தம் இதான். நம்ம எல்லா விஷயங்களும் இவ்வாறு இதே ஆங்கிள் இப்படி பார்த்தோம்னா எதிர்கொண்டோம்னா ஒரு பேருண்மையையும் ஒரு பேர ஆனந்தத்தையும் காண்போம் அப்படிங்கிறது. நம்ம கடினமான ஒண்ணு செய்ய வேண்டியதுன்னா நம்ம அது குறித்து குறை சொல்றோம். இது போன்ற வேலைகள் மட்டும் ஏன் என் தலையிலே விரியுது, அல்லது இதை தவிர எனக்கு அவங்க என்ன வேற எந்த வேலையும் செய்ய அனுமதிக்கிறது இல்லை என்றோ புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். இந்த மனப்போக்கை வைத்துக்கொண்டு நம்முடைய வேலையில் நம்மால் ஒருபோதும் மகிழ்ச்சி அனுபவிக்க முடியாது. அதாவது என்ன நமக்கு மட்டுமே இந்த வேலையை மட்டுமே கொடுத்துட்டே இருக்கேன், இதே வேலையை செஞ்சுட்டே இருக்குமே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து உங்களோட வந்து எந்த வித மகிழ்ச்சி அனுபவிக்க முடியாது. தான் முன்னாடி இருக்கிற எந்த ஒரு வேலையும் மகிழ்ச்சியா செய்யறதுக்கு தன்னால முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக முயற்சி செய்வர்களுக்கு தான் உள்ளார்ந்த அமைதியை பெறுவதற்கு மற்றொரு வாய்ப்பு இருக்கிறது. தங்கள் முன் இருக்கும் எந்த ஒரு வேலையையும் மகிழ்ச்சியுடன் செய்வதற்கு தங்களால் முடிந்த அளவு சிறப்பாக முயற்சி செய்பவர்களுக்குத்தான் உள்ளார்ந்த அமைதியை பெறுவதற்கான மாபெரும் வாய்ப்பு இருக்கிறது. இப்போது நீங்கள் இருக்கும் இடம், இப்போது நீங்கள் வகிக்கின்ற பாத்திரம், இன்று நீங்கள் சந்திக்கின்ற மனிதர்கள் போன்றவற்றில் நாளைக்கு எது ஒரு பெரிய வாய்ப்பாக மாறும் என்பது உங்களுக்கு ஒருபோதும் தெரியாது. எனவே உங்கள் முன்னால் இருக்கும் வேலையை பற்றி குறை கூறுவதை நிறுத்திவிட்டு உண்மையில் வாழத் தொடங்குங்கள். அதாவது நீங்க எடுத்திருக்க கேரக்டர் கதாபாத்திரம், நீங்க சந்திக்கிற தினசரி நீங்க சந்திக்கிற பல்வேறு மனிதர்கள், பல்வேறு சூழல், பல்வேறு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எது உங்க வாழ்க்கையில வாய்ப்பா கிடைக்க போகுதுங்கிறதே உங்களுக்கு தெரியாது. எது உங்களுக்கு வாழ்க்கையில ஃபியூச்சர்ல வாய்ப்பா மாறுங்கிறதும் உங்களுக்கு தெரியாது. அதனால உங்க முன்னாடி இருக்க வேலையை பத்தி குறை சொல்றதை விட்டுட்டு உண்மையிலே வாழத் தொடங்குங்கள். 34, உங்களை மூழ்கடித்துக் கொள்ளுங்கள். தடைகளற்றவர்களாக இருப்பதில் உள்ள அளப்பரிய சக்தி. உங்கள் மனசை வெறுமையாக்குங்கள். அது எங்கும் நிலை கொண்டு விட அனுமதிக்காதீர்கள். அது தரிகட்டு அலையாமல் பார்த்து கொள்ளுங்கள். அதான் உங்க மனசு முதல்ல உள்ள தியானமே நமக்கு அதான். இப்ப ஓப்பனிங்கே வந்து மனசை வெறுமையாக்குறது தான். அதுதான் இப்ப கொண்டு வராங்க. உங்க மனசை வெறுமையாக்குங்க. அது ஒரே இடத்துல நிலைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அனுமதிக்காதீங்க. தரிகட்டு அங்கங்கேயும் அலையாம பார்த்துக்கோங்க. ஜென் தத்துவத்துல மொனன் முசோ அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்குது. உலக ஆசையிலிருந்து தரிகட்டு ஓடும் எண்ணங்களிலிருந்து விடுதல் பெற்றுள்ள நிலையை அது குறிக்கிறது. முன்னன் முசோங்கிற கூற்று என்னன்னா உலக ஆசைகளிலிருந்து தரிகட்டும் ஓடும் எண்ணங்களிலிருந்து விடுதலை பெற்றுள்ள நிலையை அது குறிக்கிறது. உண்மைங்கிறது வந்து உலக ஆசையிலிருந்து விடுபடுது. முஷின்ங்கிறது என்ன சொல்லுதுன்னா இன்னொரு சொல் இருக்கு. தெளிவான மனம் என்பதற்கு அதுக்கு பொருள். இதன்படி நீங்கள் உங்கள் மனதை வெறுமையாக்கி கொண்டு அது அங்கும் இங்கும் அலையாமல் ஏதோ ஒன்றில் நிலை கொண்டு விடாமலும் பார்த்து கொள்ள வேண்டும். மனசை வெறுமையாக்குறதும் அங்கங்க அலைய விடாம ஒரே நிலையில இருக்க விடாம பார்த்து கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. அப்படி செய்யும்போது
வேற எந்த கவலையுமின்றி இக்கணத்தில் என்ன செய்யப்பட வேண்டுமோ அதன் மீது ஒருமித்த கவனம் செலுத்துவது உங்களுக்கு சாத்தியமாகிறது. இப்படி செய்யும்போது உங்களுக்கு வேற எந்த விஷயத்துலயும் கவனம் போகாம முழு மனசா முழு ஈடுபாட்டோட எதுல ஒரு விஷயத்த ஒருமித்த கவனமா செய்யறதுக்கு உங்களுக்கு சாத்தியமாகுது. ஜப்பானிய வாள் சண்டையில விளையாட்டான கென்டோ குறித்து துருவான் என்ற துறவி இவ்வாறு விளக்குகிறார். நீங்கள் ஒரு வாள் வீரனை எதிர்கொள்ளும் போது உங்கள் எதிரியின் தோலை தாக்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாக நீங்கள் நினைத்தால் உங்கள் மனம் அவருடைய தோல் மீது நிலைத்துவிடும். அதேபோல் அவரை உங்களால் வெல்ல முடியும் என்று நீங்கள் நினைத்தால் வெற்றி பெறுவதில் உங்கள் மனம் மூழ்கிவிடும். உங்கள் மனம் அலைபாயவோ அல்லது ஏதோ ஒரு இடத்தில் நிலைத்து விடவோ ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். அதாவது ஒரு ஒரு வீரர் எதிரியிடம் சண்டை போடுறதுக்கு இருக்கும்போது அந்த தோலை தாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதா நினைக்க ஆரம்பிச்சாச்சுன்னா உங்க மனசு அந்த தோல்லையே நிலைச்சு நின்றும். அது உங்களால வெல்ல முடியும்னு நினைச்சாலும் வெற்றி பெறுவதில் தான் உங்க மனசு மூழ்கிரும். நான் சக்சஸ் ஆகணும், வெற்றி பெற போறேன், வெற்றி பெறணுங்கிற அந்த விஷயத்துல மனசு மூழ்கிரும். உங்க மனசை அந்த மாதிரி எதுலயும் அலைபாயோ வேற எதுலயோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிலைக்காம உங்களோட ஆற்றலை ஒரு குறிப்பிட்ட புள்ளியின் மீது ஒருமுகப்படுத்தினால் கூட உங்கள் மனசை சுதந்திரமா வச்சுக்கோங்க. வாளின் ரகசியம் இதுதாங்க. நாம் நம்முடைய வேலையில் தீவிரமாக மூழ்கி இருக்கோம் என்று நாம் நினைத்து கொண்டால் கூட உண்மையில் அடுத்த இடைவேளைக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது என்றோ அல்லது இந்த வேலை மிகவும் அலுப்பூட்டுகிறது என்றோ நமக்கு நாமே கூறிக்கொண்டிருப்போம். மறுபுறம் நாம் ஒரு விடுமுறை நாளில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கும் போது கூட நம்முடைய வேலையை பற்றிய எண்ணங்கள் நம்மை தொந்தரவு செய்யக்கூடும். அதாவது நம்மளோட டே டு டே லைஃப்ல உள்ள வேலையில கூட தீவிரமா மூழ்கி வேலை செய்யும் போது கூட நினைச்சிட்டு இருப்போம். வேலை செய்யும் போது கூட உண்மையிலே நமக்கு மைண்ட்ல அடுத்த இடைவேளைக்கு இன்னும் இன்டர்வலுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு, இந்த வேலையை ரொம்ப அலுப்பூட்டுற மாதிரி இருக்கே அப்படிங்கிற இந்த எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும். அதனால உங்கள் முன் உள்ள வேலையில் உங்களை மூழ்கடித்துக் கொள்ள முயற்சி செய்யுங்க. நீங்க எந்த வேலை இருக்கோ அதை மூழ்கடிங்க. அதாவது தன்னையே உள்ள செலுத்தின அளவுக்கு மூழ்கடிக்க முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்வது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருப்பதை கண்டு நீங்கள் வியந்து போவீர்கள். இந்த அளவுக்கு நீங்க மூழ்கடிச்சு ஒரு வேலையை செய்யும் போது அதுல கிடைக்கிறதுல மிகப்பெரிய சக்தி அதுல இருக்கிறத பார்த்து நீங்களே வியந்து போவீர்கள். 35 உங்கள் முன்னுள்ள வேலைகளால் எரிச்சல் அடையாதீர்கள். உங்கள் வேலை உங்களுக்கு குதூகலம் ஊட்டுவதாக இருப்பதை உறுதி செய்வதற்கான ஒரு வழி. அதாவது உங்க முன்னாடி இருக்கிற வேலையை கண்டு எரிச்சல் அடையாதீங்க. உங்களுக்கு இருக்கிற வேலையை ஒரு குதூகலமா இருக்கிறதுக்கான ஒரு உறுதியை செஞ்சுக்கிட்டு இருப்பதற்கான ஒரு வழியை உருவாக்குங்க. ஜென் புத்த மதத்துல வேலையை உழைப்பா கருதாம இருப்பதற்கான முக்கியத்துவத்தின் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம். அதனால்தான் அதை நாங்கள் சாமு என்று அழைக்கிறோம். ஜென் புத்த மதத்தில் அதாவது வேலையை ஒரு உழைப்பா கருதாம அதோட முக்கியத்துவத்துக்கு அவங்க அதுக்கு ஒரு பேரே வச்சிருக்காங்க. சாமு என்று அழைக்கிறோம். இந்த நம்பிக்கைக்கு பேரு அதாவது எப்படின்னா இந்தியாவில் முதலாக புத்த மதம் தோன்றிய போது துறவிகள் ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடாமல் இருந்தனர். அவர்கள் வெறுமனே யாசித்து வாழ்க்கையை ஓட்டி வாழ்ந்தனர். அவர்களுக்கு யாசகமாக வழங்கப்பட்ட உணவும் பணமும் சாமு என்று அழைக்கப்பட்டன. அதாவது இந்தியாவில இருக்கும்போது புத்த மதம் தோன்றிருக்கும் போது துறவிகளோட ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைன்னு எதுவும் கிடையாது. அவங்க டெய்லி யாசிப்பாங்க. அவங்களுக்கு தேவையான உணவு வாங்கிட்டு சாப்பிட்டு அப்படியே இருந்தாங்க. அதுக்கு பேரு அவங்க சாமு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா இது புத்த மதம் சீனாவுக்கு பரவிய போது புத்த கோவில்கள் மலைப்பகுதியில் கட்டப்பட்டன. அதனால் துறவிகளால் அங்கிருந்து கீழே இறங்கி யாசிக்க முடியவில்லை. அதனால் அவர்கள் சொந்தமாக வயல்களை உருவாக்கி பயிரிடத் தொடங்கினர். பின்னர் இது ஒரு நடைமுறை வழக்கமாயிற்று. இதனால் வேலை என்பது மிக முக்கியமானதாக ஒன்றாயிற்று. ஒருவர் வேலை செய்யாவிட்டால் அவரால் சாப்பிட முடியாது. வேலை செய்யாத நாட்கள் விரத நாட்கள். அதாவது புத்த மதம் சீனாவுக்கு போனப்போ அங்க உள்ள கோயில்ல மலைப்பகுதியில இருந்தனால அவங்க அங்கேயே ஒரு இடத்துல ஒரு வயல்வெளியை உருவாக்கி அவங்களே பயிரிட தொடங்கி தனக்கு தேவையான உணவை அங்கேயே இருந்து ஏன்னா மலையில இருந்து கீழே இறங்கி யாத்திரை பண்றதுக்கான காலவாக்கத்தோட இது சிறப்பா இருக்குன்னு செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்படி செய்யும்போது வேலைங்கிறது அன்றாட வாழ்க்கையில் உள்ள ஒரு முக்கியமான ஆயிடுச்சு. நம்ம வேலை செஞ்சாதான் உணவு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ வேலை செய்யாத நாட்கள் விரத நாட்கள். இதை எதுக்கு சொல்ல வரேன்னா நம்மளும் அன்றாட வாழ்க்கையில் உள்ளதுல நம்ம வேலை செய்யாத நாளுங்கிறது நம்மளோட விரத நாட்களா பார்க்கணும் அப்படிங்கிறது. நாம் தினமும் ஒரே வேலையை செய்யும் போது அது சலிப்பு ஏற்படுத்தி விடுகிறது. அதனால் நீங்கள் உங்கள் வேலையை நிகழ்கன லைஃபோடு செய்யுங்கள். உங்களுடைய வேலையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒன்றாகவோ அல்லது உங்களை செழுமைப்படுத்துகிற ஒன்றாகவோ நினைத்துக் கொள்ளுங்கள். இப்போ டே டு டே நம்ம ஒர்க் பண்றதுல நம்ம ஒரு வேலையில சலிப்பு ஏற்பட்டுருது. அப்போ அதை எப்படி கொண்டு வராங்கன்னா
நீங்க அதை முழு லைஃபோட அதை செய்யும்போது ஒண்ணு அந்த வேலை வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்கும், இல்ல உங்களை வந்து செழுமைப்படுத்தும். அப்படிங்கிற நினைவோடு அதை செய்யும்போது ஈடுபாட்டா செய்ய முடியும். இப்படி செஞ்சா மட்டும்தான் உங்க வேலையில உள்ள உண்மையான இன்பத்தை உங்களால் கண்டுகொள்ள முடியும். இப்படி செய்யும் போதுதான் உங்க வேலையில் உள்ள இன்பத்தை உணர்ந்து கண்டுகொள்ள முடியும் அப்படின்னு. சார் 36 அப்படி கண்டினியூ பண்ணுவோம் சார். இதோட இது பண்ணிட்டு தென் கதையை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிருவேன். பண்ணிடலாம் சார். இல்ல முடிச்சிடலாம் சார். 36 ஓகே. 35 முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒரு ஜென் கதை, இறுதி மணித்துளிகள் அப்படிங்கிறது. ஒரு ஜென் குரு வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல சிறப்பு தியானம் ஒண்ணு நடத்துவாரு. அந்த சிறப்பு தியானத்துக்கு வந்து ஷோஷோங்கிறவரும் வருடம் தவறாம அந்த தியானத்துல கலந்துக்கிறாரு. ஷோஷாக்கு வந்து பல ஆண்டுகள் வந்தும் அவருக்கு மெய்ஞானம் கிடைக்கவே இல்லை. இறுதியில ஒரு நாள் வந்து அந்த குருவை பார்த்து குரு சொல்றாரு, நீ எந்த வித உபயோகமும் இல்லாம கொஞ்சமும் மேன்மை அடையாம நெடுதூரத்துல இருந்து பயணிச்சு ஒவ்வொரு வருஷமும் இந்த தியானத்துல கலந்துக்கிற. ஆனா இதற்காக இதுவரை நீ எத்தனை செருப்புகளை தைச்சிருப்பான்னு தெரியாது, எவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கேன்னு தெரியாது. ஆனா உன்னோட செய்கைங்கிறது ஒரு குளிர் வந்ததுன்னா நீருக்குள்ள மூழ்கிற ஒரு வாத்தினை போல இருக்குது, ஒரு வாத்து போல இருக்குது. உன்னை போல வெறுமனே கலந்து கொள்பவர்களுக்கு இங்க இடம் இல்லை, இனிமேல் இங்க வராதன்னு சொல்லி எச்சரிச்சிட்டாரு. அதாவது சேஷோக்கு வந்து என்னன்னா, அவரு எவ்வளவுதான் கத்துக்கிட்டாலும் அவரு எந்தவித உபயோகம் இல்லாம மேன்மை அடையாமையே இருக்கிறார். தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி வந்து வந்து தியானத்துக்கு வந்து போனாலும் அதனால எந்தவித முன்னேற்றமும் இல்லாம இருக்கு. ஸோ இதனால வந்து உண்மையிலே நான் வந்து வெறுமனே இதுல கலந்து கொள்றதுக்கு இடம் இல்லை, இங்க வரான்னு எச்சரிச்சிட்டாரு. ஷோஷாக்கு உள்ளத்துல ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்படுது. என்ன மனுஷன் நானு, என்னால மெய்யான உணர்வை புரிந்து கொள்ள முடியாம நான் ஊருக்கு போக மாட்டேன் இனிமேல் திரும்பி. நீ முழு மனசா என்ன நான் தியானத்துல ஈடுபடுத்திக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து கடற்கரையில மீன் வலைகள்லாம் இருக்கிற இடத்துல பக்கத்துல உட்காந்துட்டாரு. உண்ணாம உறங்காம 7 நாட்கள் தொடர்ந்து தியானம் செய்யறாரு. எவ்வளவு தியானம் பண்ணாலும் எந்த பலனும் கிடைக்கல. ச்சே, இனி இந்த வாழ்க்கையில நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இனி இந்த உலகில் நான் வாழ்ந்து என்ன பயன் எண்ணி தற்கொலை செய்கிற எண்ணத்தோட கடலை நோக்கி உள்ள இறங்கி நடந்து போறாரு. கலைய அலைகளின் ஊடாக அப்படியே நடந்து போயிட்டே இருக்காரு. அப்போது தகதகவென மின்னும் கடலும் உதயமாகும் சூரியனும் இணைந்து உருவாக்கிய கருஞ்சிவப்பு கதிர்களை பார்த்தார். அந்த கணத்தில் அவர் முற்றிலும் வெறுமையாகி விழிப்புணர்வு பெற்றார். ஒரு தற்கொலை செய்யறதுக்காக நடந்து போற அந்த நேரத்துல உள்ள அந்த கடலும், அதுல இருந்து உதயமாற அந்த சூரியனும் அந்த கருஞ்சிவப்பு கதிர்களும் அவர் அந்த கணத்துல அவரை அப்படியே வெறுமையாக்கி ஒரு விழிப்புணர்வை பெற்றார். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தியானத்தின் மூலமா நமக்கு என்ன பலன் பயன் அப்படிங்கிறது மட்டும் பார்க்காம அன்றாட நிகழ்வுகள்ல தன்னை சுற்றி இருக்க இயற்கை கொடுக்குற அற்புதங்களை ரசிச்சு அனுபவிங்க, அந்த கணத்துல வாழுங்க அப்படிங்கிறத இந்த கதை நமக்கு வெளிப்படுத்துது. நன்றி. நிறைவடைந்தது. சூப்பர் சார்.